ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈசிஆரில் இருக்கிற தட்சிண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, செட்டிநாடு பக்கம் வந்து எப்படி ஒரு வீடு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. இருந்தாலே செட்டியார் வீடுங்க அப்படின்னு தான் போட்டிருந்தது போர்டும். இது மாதிரி ஓடு வச்சுருக்கோம் இந்த வீட்டுங்களில். கீழே இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 2 திண்ணை இருக்கும். வீட்டுக்கு உள்ளேயும் வந்து 2 திண்ணை இருக்கும். அதை தான் காமிக்கிறாங்க. அந்த காலத்து கடிகாரம். கீழே வந்து ஜமுக்கால விரிச்சிருக்காங்க. இந்த திண்ணைகள்லாம் எப்படி எதுக்காக அப்படின்னா, அப்போ அங்கெல்லாம் கல்யாணம் நடந்தால் ஆண்கள் வந்து இந்த திண்ணைகளில் தான் உட்காந்துருப்பாங்க. பெண்கள் வந்து இந்த தூண் பக்கத்தில் இருக்கிற பத்தியில் வந்து ஜமுக்கால விரித்து உட்காருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆச்சி உட்காந்துருக்க மாதிரியும், ஒரு பெண்மணி தாவணி போட்டு அந்த உட்காந்து, இங்கே வந்து பல்லாங்குழி வச்சுருக்காங்க, அம்மி திருகை வச்சுருக்காங்க. இதெல்லாம் கண்காட்சியில் வச்சுருக்காங்க. அப்படியே போகலாம். இந்த ரூமில் இப்போ இந்த அறையில் வந்து 5 வகை நிலங்களில் வந்து அப்போ உள்ள 5 வகை நிலங்கள் சொல்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த மாதிரி அங்கே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் இங்கே வந்து கொஞ்சம் சிலது பார்வைக்கு அப்படியே வச்சுருக்காங்க. கடலுக்கு எடுத்து மீனவர்கள் போகிறது, இந்த பக்கம் தெய்வ சிலைகள், சங்ககால இலக்கியங்கள் போட்டு இருந்தது இதில். ஆனால் இங்கே உள்ளே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடம் வந்து உள்ளே நம்மளுக்கு போகும்போதே நம்ம ஏதோ ஆதி காலத்தில் நாம் வாழ்ந்த அந்த காலத்துக்கே போன மாதிரி இருந்தது இதுக்குள்ளே நுழையும் போதே. வாட்டர் பிரிங்ஸ் வெல்த், பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு போட்டு எப்போவுமே பூஜை அறையில் எல்லார் வீட்லேயுமே கலசம் வச்சுருப்பாங்க. சில பேர் கலசம் வைக்கல, சின்ன இடமா இருந்தால் ஒரு டம்ளர்லையாவது தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி இருக்கிறது வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இது வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அந்த தப்பு அந்த மாதிரி இது இருக்குது. காவடியோட மாடல் இது. சொழகு, மண்பானைகள், இது வந்து செட்டியார்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம். அந்த மரவை, இந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த இதெல்லாம் பாய்ஸ் தடுக்குன்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் மரவைன்னு பேர். இதில் தான் வந்து கல்யாணம், சடங்கு இதுக்கெல்லாம் வந்து தட்டு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இப்போ சொல்கிற மாதிரி இதில் தான் வந்து வைப்போம் எல்லாமே. ஜாடி. நானுமே புதுவையில் தான். ஆனால் இப்போ எனக்கு இந்த பொருள்லாம் அம்மா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொருள்லாம் எனக்கும் இது எல்லாமே கொடுத்தாங்க. நான் எல்லாம் சென்னைக்கு வரும்போது நிறைய இதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கண்காட்சியெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ நம்ம தேவையில்லாமல் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டோம். நம்ம வச்சுருந்தா அடுத்து வர சந்ததிகள் கூட இதை பார்த்துக்குவாங்க. இப்போ நாம் போய் இதை கண்காட்சியாக பார்த்துட்ருக்கோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு உள்ளே போனால் நான் இங்கே சென்னைக்கு வந்ததுனால நிறைய பொருளை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, குந்தாணி, உலக்கை, இதெல்லாம் நானே பயன்படுத்தியிருக்கிறேன். மாவு இடித்து சலித்து எடுத்துக்குவோம். முருகன், பெரும்பாலும் அப்போல்லாம் முருகன் தான் எல்லாருக்குமே தெய்வமாக இருந்திருக்கு. இந்த அறை வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேஷன் மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா, ஒரு கண்ணாடி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. இதில் இந்த சோறு வடிக்கிறது, இந்த ஜாமான், அந்த பச்சை கலரு, அந்த ப்ளூ இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் மங்கு.
மங்கு ஜாமான். ஆனா சென்னையில மங்குன்னு சொன்னா என்னன்னே தெரியல. இங்க உள்ளவங்களுக்கு வந்து இது என்ன ஜாமான் அப்படின்னு கேட்பாங்க. இதோட அது அப்படியே பிரதிபலிக்கிறது. அழகா இந்த ரூம்ல இந்த பக்கம் அந்த சைடுல வந்து அப்படியே பிரதிபலிச்சு, ரூம் ஃபுல்லாவே பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு அழகா இருக்கு இந்த ரூமு. எவ்ளோ அழகா ஆதி காலத்து ஜாமான்லாம் அவ்வளவு சேமிச்சு, எவ்வளோ அழகா அதையும் ஒரு கண்காட்சியில எப்படி வைக்கணும்னு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மழைநீர் சேகரிக்கிறது. மழை அந்த காலத்துலலாம் மழை வந்தா இது மாரி இதெல்லாம் சேகரிச்சு, வேடு கட்டி வச்சுருவாங்க. அது கெடவே கெடாது. சுத்தமான தண்ணியா இருக்கும். வருஷக்கணக்குல அத யூஸ் பண்ணுவாங்க. பூச்சி எதுவுமே ஒரு புழு கூட வராது அந்த மழை தண்ணில. இதெல்லாம் வந்து அடுத்த ரூம்ல இருந்தது. பக்கத்து ரூம்ல காமதேனு சிலை இருந்தது. நெறைய சிலைகள் இருந்தது. தேரு. எப்பவுமே தேருக்கு முன்னால 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வரும்ல, அது மாரி வச்சிருக்காங்க. கருடன் சிலை, அம்மன் சிலை, விநாயகர், பூஜை மணி, நாதஸ்வரம் அந்த அமைப்பெல்லாம் இருந்தது. பெருமாள் வந்து அப்படியே சயன கோலத்துல இருக்கிறார். எவ்ளோ பாருங்க, அந்த காலத்துல இந்த சிலையெல்லாம் எவ்ளோ எங்கேருந்து எப்படிதான் அதெல்லாம் சேகரிச்சாங்க. இந்த இடத்துல வந்து நெசவு சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சிருந்தாங்க. சேலையெல்லாம் நெய்துட்டு, அது ஒரு பொருட்காட்சியா வச்சிருக்காங்க. அந்த நூலு, அந்த ராட்டினத்தில பயன்படுத்துவாங்கல்ல, நெசவும்போது அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.